அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவரான ஒரு ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான டேஸ்டான ரசப்பொடி வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேங்க. டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனுங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் தாங்க ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மிளகு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. எதுவுமே கருகிடக்கூடாதுங்க. கருகிச்சுன்னா நம்ம ரசத்தோட டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், மிளகு மாற்றியாச்சு. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. சீரகம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சீரகம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வரமல்லி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வரமல்லி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதே குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 கிராம் 400 கிராம் அளவுக்கு ரசப்பொடி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், வரமல்லி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் ஆக்கிக்கலாங்க. நம்ம மீடியம் அல்லது லோ ஃப்ளேம்லேயே தாங்க ஃப்ரை பண்ணணும். எதுவுமே கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா ரசப்பொடியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறிடுங்க. இப்போ பாருங்கள், துவரம் பருப்பு லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 15 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. நான் காம்போடு தான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்தனோன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்து கரிஞ்சு போயிடுங்க. நம்ம லாஸ்ட்டில் அரைக்க போகும்போது நம்ம காம்போவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், வரமிளகாய் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் நம்ம மாற்றிக்கலாம் பிளேட்டில். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேங்க. உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்தால் அது நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. நான் தூள் தான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதுங்க, கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கருகிடக்கூடாதுங்க. இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்திருக்கேங்க. உப்பு சேர்த்து உப்போட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் எடுத்துக்கலாங்க. இதே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கேங்க. கருவேப்பிலை நல்ல ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்ல கிறிஸ்பி ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசியான ஒரு ரசப்பொடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4 பேத்துக்கு நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு இந்த ரசப்பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி நீங்கள் பயன்படுத்தினா போதுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அந்த சூட்டுலேயே அந்த மஞ்சள் தூள் லைட்டாக சூடானா போதுங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள், வரமிளகாயிலிருந்து காம்பு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ரச பவுடர் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆறுனதுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் போதுங்க. சூப்பரான ரசம் நம்ம வீட்டிலையே நல்லா ரெடி பண்ணிடலாம். இது கடைகளில் வாங்குகிற ரச பவுட்ரு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.